சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி உனக்கும் காலம் வரும். சித்திரம் எழுதியவர் சாம்சன். இறைமகன் இயேசு போதித்த போதனைகள் மட்டுமின்றி அவர் வாழ்வில் நடைபெற்ற சம்பவங்கள் கூட நமக்கு பெரும் படிப்பினையாகவே அமைகின்றது. அவ்வாறு அவர் வாழ்வில் நிகழ்ந்த சம்பவம் ஒன்றினை உங்களுக்கென படைக்கிறோம். ஐயா ஐயா யாரு? ஐயா, என் பேரு லாமேக். 10 வருஷமா நடக்க முடியாத முடவன். நீ பரவாயில்லப்பா. நான் 38 வருஷமா இங்கேயே படுக்கையை விட்டு எழுந்திருக்க கூட முடியாம படுத்திருக்கேன். உங்க பேர் என்ன? ஆறாம். அட பாவமே. ஏங்க, இந்த குளத்துக்கு பேர் தான் பெத்தஸ்தாவா? ஆமாப்பா, இந்த குளம் ரொம்ப விசேஷமானதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே, உண்மையாவா? உண்மைதான்ப்பா. அப்படி என்னென்ன விசேஷம் இந்த குளத்துல? லாமேக்கு சில சமயம் கடவுளோட தூதர் வந்து இந்த குளத்துல இறங்கி இந்த குளத்தை கலக்குவாரு. கலக்குனா? அப்படி அவர் கலக்கிட்டு போன பிறகு யார் முதல்ல அந்த கலங்கின குளத்துல இறங்குறாங்களோ அவங்களோட நோய் குணமாயிடும். ஓஹோ, அதான் குளத்தை சுத்தி சுகமில்லாதவங்க, ஊனமானவங்க, பார்வை இல்லாதவங்கன்னு ரொம்ப பேர் கூடியிருக்காங்களா? ஆமாப்பா. ஆமாண்ணே, 38 வருஷமா இந்த குளத்தங்கரையிலேயே படுத்திருக்கீங்களே. இத்தனை வருஷத்துல எத்தனை தரம் வானதூதருங்க வந்து குளத்தை கலக்கிட்டு போயிருப்பாங்க. அப்போவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? குளத்துல இறங்கி குணமாயிருக்கலாம்ல? என் நிலைமைய பார்த்த பிறகுமா அப்படி கேட்குற? நான் நகரக்கூட முடியாம இருக்கேன். என்னை யாராவது குளத்துல இறக்கி விட்டா தான்ப்பா உண்டு. ஓஹோ, அப்போ அந்த சமயத்துல ஒருத்தர் கூட உங்களுக்கு உதவிக்கு வந்தது இல்லையா? அவங்க நோய் குணமாகறத பார்ப்பாங்களா இல்லை எனக்கு வந்து உதவி செய்வாங்களா? அடப்பாவமே, சுயநலக்கார உலகமா இருக்கே. ஆறாமண்ணே, நீங்க முதல்ல குளத்துல இறங்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் 38 வருஷமா இங்கேயே இருக்கீங்களே, அது எப்படி? அது ஒரு நம்பிக்கை. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கும் கடவுள் இறங்குவார்னு பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஆச்சரியமான மனுஷண்ணே நீங்க. அண்ணே, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் அண்ணே. எப்படியாவது உங்களை கொண்டு போய் முதல்ல குளத்துல இறக்கி விட்டுறேன். என்னப்பா சொல்ற? உன் கால் குணமாக வேண்டாமா? என் கால் கிடக்குது ஆறாமண்ணே. 38 வருஷமா எவ்வளவு பொறுமையா நம்பிக்கையோட காத்திருக்கீங்க. உங்களை குணமாக்கிட்டு தான் மறு வேலை. என்னண்ணே அது திடீர்னு ஒரே சத்தம், எல்லாரும் குளத்தை பார்த்து ஓடுறாங்க? கடவுளோட தூதர் குளத்துல இறங்கி கலக்கிறாரு போல இருக்கு. தூதர் குளத்தை கலக்குறாங்களா? ஐயோ, நான் இங்கே இருக்கேனே, என் கால் குணமாகணுமே. லாமேக், லாமேக், எனக்கு உதவுறேன்னு சொன்னான். இப்போ என்னடான்னா தான் சுகமாகணும்னு இப்படி ஓட முடியாம ஓடுறானே. போட்டோம் போட்டோம், 2 வார்த்தை ஆறுதலாவது பேசிட்டு போனானே. கடவுளே, எனக்கு இறங்கும் ஐயா. ஆறாம். எலிசாவா? வா வா, எங்க போயிட்டு வர்ற? அது எருசலேம்ல திருவிழா நடக்குது இல்லையா, சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வர்றேன்ப்பா. உனக்கு தான் பார்வை இல்லையே, நீ என்னத்தை போய் பார்க்க போன? கண்ணு இல்லைன்னா என்னப்பா, 2 காது இருக்குல்ல, அது போதாதா? நீ கூட ஊருக்குள்ள போய் திருவிழாவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர்ற. என்ன பாத்தியா, 38 வருஷமா இந்த குளத்து பக்கத்திலேயே விழுந்து கிடக்கிறேன். 38 வருஷம் வீணா போனது தான் மிச்சம். இதை பாருப்பா, பேசாமல் உங்கள் வீட்டுக்கு சொல்லி அனுப்பி உன்னை வந்து தூக்கிட்டு போக சொல்லு. இன்னும் என்னத்துக்கு வெயிலையும் மழையிலும் இங்கே கடந்து கஷ்டப்படணும்? இல்லப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா கடவுள் என் நோயை குணமாக்குவாரு. அது என்னப்பா சத்தம்? சொல்ல மறந்துட்டேனே, இந்த நாசரியத்தூர் இயேசு இல்லை, அவர் எருசலேமுக்கு வந்திருக்காருப்பா. அவர் இந்த பக்கமாக வராரு போல இருக்கு. யாரு? நோயெல்லாம் குணமாக்குறாருன்னு சொல்றாங்களே, அந்த இயேசுவா? அதே இயேசு தான். நான் அவரை பார்க்கணுமே. பார்க்கணுமேண்ணா, அவர் இங்கே வந்து ஒன்றை பார்ப்பாரா? அவரு எங்கே போயிட்டு இருக்காரோ? என்னை எப்படியாவது அவர்கிட்ட கூட்டிகிட்டு போப்பா. சரிதான், போ. அவர்கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போக நல்ல ஆளை பார்த்து. நீ, நானும் பார்வை இல்லாதவன், நீயோ எழுந்திருக்க கூட முடியாதவன். அவரை சுற்றி எவ்வளவு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்தில் ஒன்று தூக்கிக்கிட்டு நான் அவர்கிட்ட போகணும். இதெல்லாம் நடக்கிற கதையா இது? எலிசா,
அந்த கூட்டம் இந்த பக்கமாக தான்ப்பா வருது. ஆமாம் போல இருக்க, கிட்ட வந்துருச்சுப்பா. ஐயா, நீங்கள் நலம் பெற விரும்புகிறீரா? ஆ, நீங்க தான் இயேசுவா? நான் உங்களை தேடி வரணும்னு பார்த்தேன். நீங்களே என்ன தேடி வந்துட்டீங்களா ஐயா? சொல்லுங்கள், நீங்கள் நலம் பெற விரும்புகிறீரா? ஆமாங்க ஐயா. தண்ணி கலங்குறப்பெல்லாம் என்னை குளத்துல இறக்கி விட ஆள் இல்லையா? நான் போறதுக்கு முன்னே வேற யாராவது ஒருத்தர் இறங்கிடுறாங்க ஐயா. எனக்கு இறக்கம் காட்டுங்க ஐயா, இறக்கம் காட்டுங்க. எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும். ஆ, ஆ, எனக்கு குணமாயிருச்சு, எனக்கு குணமாயிருச்சு. இயேசுவே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. 38 ஆண்டுகள் பொறுமையுடன் காத்திருந்த அந்த நோயாளிக்கு சற்றும் எதிர்பாராத விதத்தில் இறையேசு குணமளித்தார். இன்றும் கூட பொறுமையெனும் நற்பண்பு நம்மிடம் இருப்பது எத்துணை அவசியம் என்பதை இப்போது பார்க்கலாம். குட் மார்னிங் ரவி. குட் மார்னிங் சேகர். என்ன இன்னைக்கு வழக்கத்துக்கு மாற லேட்டாக வர்ற? ஒன்றுமில்ல ரவி, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால பர்மிஷன் போட்டிருந்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? கோயம்புத்தூர் பிரான்ச்சுக்கு நம்ம பாஸ்கர் சூப்பரண்டா பதவி உயர்ல போகிறான். என்ன சொல்ற ரவி? என்னத்த சொல்கிறது, நம்ம கம்பெனியில் புதுசாக 6 சூப்பரண்டன்ட் போஸ்ட் உருவாக்குனாங்க. நியாயப்படி முதல்ல நீ தான் சூப்பரண்டன்ட் ஆயிருக்கணும். ஆ, தகுதி, திறமை, சீனியாரிட்டி எப்படி பார்த்தாலும் உனக்கும் கீழே இருந்த 5 பேர் மேலே போயிட்டாங்க. இப்போ கடைசியா பாஸ்கரும் சூப்பரண்டன்ட் ஆயிட்டான். நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண சொல்ற? என்ன எப்படி சொல்ற? பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. நியாயம் கேட்டு ஜிஎம்க்கு ஒரு மனு போடு. உனக்கு நடந்தது அநீதின்னு தட்டிக்காளு. ரவி, ஆபீசர் இன்னும் வரலையா? ஏன் அவர்கிட்ட நியாயம் கேட்க போறியா? எனக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை, ஒரு மாசம் லீவ் போடலாம்னு இருக்கேன். என்னப்பா ப்ரமோஷன் கிடைக்கல, என்ன உடனே சோர்ந்து போயிட்டியா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. பரவாயில்ல. இந்த மாதிரி எனக்கு மட்டும் நடந்திருந்தா ஆத்திரத்தில் பொறுமை இழந்து என்னென்னமோ பண்ணியிருப்பேன். ஆபீசர் எப்பப்போ வருவாரு? ஆஃபீஸர் இன்னைக்கு லீவு, நாளைக்கு தான் வருவார். ஆஹா, நாளையிலேருந்து லீவ் போடலாம்னு பார்த்தேன். அதுக்கு ஆஃபீஸர் எதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு லீவ் போட்டு போய்கிட்டே இரு. இவங்களுக்கு உண்மையாக உழைச்சதுக்கான பலனை தான் பாத்தியே. ம். ரவி. சார், குட் மார்னிங் சார். ஆமா, சேகர் ஆபீஸ்க்கு வரலையா? வரல சார். இங்க புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணுமா, அதுக்காக எம்டி இங்க வந்து 15 நாள் தங்க போறாராம். அதனால அது சம்பந்தமான வேலைகளை சேகர் கிட்ட ஒப்படைக்கணும். சார், சேகர் ஒரு மாசம் லீவு சார். அப்படியா? எனக்கு சொல்லலையே. நேத்து லீவ் லெட்டரோட வந்தார் சார். நேத்து நீங்க இல்ல. என்ன திடீர்னு ஒரு மாசம் லீவு? வேற என்ன சார், சேகரோட திறமையிலையும் சீனியாரிட்டிலையும் குறைவா இருக்கிறவங்க எல்லாம் பதவி உயர்ல போயிட்டாங்க. அவருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். மனுஷன் நொந்து போய் லீவு போட்டார். ஏயா ரவி, பதவி உயர்வு கிடைக்கலன்னா அவருக்கு பழிவாங்க நாமளா கிடைச்சான்? அவர் இஷ்டத்துக்கு லீவை போட்டு போயிட்டா இங்க வேலையெல்லாம் யாரையா பாக்குறது? சார், அதோ சேகரே வர்றார் சார். குட் மார்னிங் சார். என்ன சேகர், இதுதான் ஆபீஸ்க்கு வர நேரமா? இல்லை சார், டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தேன். சரி, நிறைய வேலை இருக்கு. அட்டெண்டன்ஸ்ல கையெழுத்து போட்டு என்ன வந்து பாருங்க. சாரி சார், எனக்கு ஒரு மாசம் லீவு வேணும். இப்ப லீவெல்லாம் ஒன்றும் தர முடியாதியா? சார், என் உடல்நிலை மோசமா இருக்கிறதுனால. உங்க உடல்நிலை ஏன் மோசமாச்சுன்னு எனக்கு தெரியும். லீவ் எடுக்கிறதெல்லாம் மறந்துட்டு நான் சொல்லபடி செய்யுங்க. சார், நம்ம எம்டி ஹெட் ஆபீஸ் இருந்து நாளைக்கு இங்க வர்றாரு. இங்க புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்காக 15 நாள் இங்க தங்க போறாரு. அவர் கூட இருந்து வேண்டிய உதவி ஒத்தாசைகளை செய்ய வேண்டியது உங்க பொறுப்பு. சரி சார். பாருங்க, நம்ம எம்டி ரொம்ப கண்டிப்பானவர். உங்களால நம்ம பிரான்ச்சுக்கு எந்த கெட்ட பேரும் முதலாதபடி நடந்துக்கணும். உங்க தகுதியையும் அனுபவத்தையும் நம்பித்தான் இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சரி சார்.
என்ன சேகர், எம்டியே சந்தோஷமா வழி அனுப்பி வச்சிட்டோம். ஒரு வழியா எம்டிக்கு எந்த குறையும் இல்லாம திருப்தியா அனுப்பி வச்சிட்டீங்க. இதுக்கு தான் நான் உங்களை பொறுப்பா போட்டேன். ரொம்ப நன்றி சார். அப்புறம் அவர் இருக்கும்போது இங்க நடந்த வேலைகள் சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட்டை 15 நாளைக்குள்ள அனுப்பணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதையெல்லாம் நான் பார்த்து சேகர், உங்களுக்கு என்னாச்சு? நெஞ்சு வலி. ரவி, பியூன், சுந்தரா, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. டாக்டர், இப்ப சேகருக்கு எப்படி இருக்கு? ஏற்கனவே இவரை ஓய்வெடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணியிருந்தேன். நான் சொன்னபடி ஓய்வெடுத்திருந்தா இந்த அட்டாக் வந்திருக்காது. மைல்டு அட்டாக் தான், ஓய்வெடுத்தா சரியா போயிடும். என்னப்பா சேகர், நீ இருதய நோயாளிங்கிறத என்கிட்ட சொல்லவே இல்லையே. எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னதான் சார் தெரியும். அதனால தான் நான் 1 மாசம் லீவ் போடலாம்னு இருந்தேன். நான் நீங்க லீவு கேட்கறதுக்கு வேற ஏதோ காரணம் நினைச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். சாரி சேகர். பரவாயில்ல சார். இப்ப என்ன, எம்டியும் வந்துட்டு போயாச்சு, பெருசா ஒன்றும் வேலை இருக்காது. அதனால பேசாம நீங்க 1 மாசம் லீவ் எடுத்துக்கங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி. ரவி சார், ஹெட் ஆபீஸுக்கு 15 நாள்ல ரிப்போர்ட் அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க. 1 வாரம் ஆயிப்போச்சு, இன்னும் அதை வச்சுட்டு என்னையா பண்ணிட்டு இருக்க? சார், அது என்ன ஏதுன்னு தலையும் புரியல வாலும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு சார். என்னையா அது? எனக்கு புரியலன்னு உங்ககிட்ட கொடுத்தா உனக்கும் புரியலங்கிற? சார், நீங்க ஆபீசர், உங்களுக்கே புரியலன்னா எனக்கு எப்படி சார் புரியும்? இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சேகருக்கு தான் தெரியும். அவரு லீவில் இருக்காரு, அவரை தொந்தரவு பண்ண முடியாதே. குட் மார்னிங் சார். அடடே சேகர், வாங்க வாங்க. என்ன உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? ரெஸ்ட்ல இருக்க வேண்டியவங்க எதுக்காக வந்தீங்க? இல்ல சார், ஹெட் ஆஃபீஸுக்கு ரிப்போர்ட் அனுப்பணுமே, நான் இல்லாம அனுப்புறது சிரமம் தான். ஆனாலும் உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில பரவாயில்ல சார். ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் வந்து போகலாம். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சேகர். உங்களால முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க, ரொம்ப சிரமம் எடுத்துக்க வேண்டாம். குட் மார்னிங் சார். வாங்க சேகர். லீவு முடிஞ்சு வேலையில சேரலாம்னு வந்திருக்கேன் சார். வெரி குட். உங்களால நம்ம பிரான்ச்சுக்கு நல்ல பேரு. எம்டி நம்ம பிரான்ச்சை நிறைய பாராட்டி எழுதியிருக்காரு. மிஸ்டர் சேகர், உங்களுக்கு எப்பவோ கிடைச்சிருக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கல. இருக்கிற 6 காலி இடமும் நிரப்பப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சிருந்தோம் கொஞ்சம் கூட மனம் தளராம அதே பொறுப்புணர்ச்சியோட எப்படி சார் உங்களால தொடர்ந்து வேலை செய்ய முடிஞ்சது? சார், பலனை எதிர்பாராம நாம செய்ய வேண்டிய கடமையை தொடர்ந்து செய்துகிட்டே இருந்தோம்னா அதுக்கான பலனை கடவுள் கண்டிப்பா தருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய உண்டு சார். சரியா சொன்னீங்க. நீங்க அந்த நம்பிக்கையோட பொறுமையா காத்திருந்ததுக்கு கடவுள் உங்களுக்கு பலனளிச்சிருக்காரு சார். ஆமா சேகர், புதுசா பதவி உயர்வடைஞ்ச 6 சூப்பரண்டன்ட்டுக்கும் உங்களை தலைமை சூப்பரண்டா பதவி உயர்வு கொடுத்திருக்காங்க. நீங்க லீவு முடிஞ்சு வந்த உடனே இந்த ஆர்டர் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி எம்டியே அனுப்பி வச்சிருக்காரு. இது பாத்தீங்களா? ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.